கருடன் கதையை அவர் எங்கிட்ட தான் முதல்ல கொண்டு வந்தார். ஓ ஓகே. நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கண்ணே அப்படின்னாரு. இந்த 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 மீட்டிங்கில் இதை ஓப்பலாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து என் மேலே அக்கறையானவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சூரி பண்ணுனா நீ ஒரு பெரிய வெற்றி அடைவில்லை, சூரி உனக்கு ஏன் தேதி கொடுக்க மாட்டேன்னு கேட்குறாருல. ஒரு கமர்ஷியல் வெற்றி அவங்க இப்பேற்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் எனக்கு சூரி கொடுத்தவர். கருடன் படம் அவர் வந்து கிட்டத்தட்ட பேசி முடிச்சு ஒரு இது பண்ணப்போ என்னை தான் டைரக்ஷன் பண்ண அழைச்சார் அவர். இல்லைன்னு வேணாம், தப்பாக எடுத்துக்காதீங்கன்னா இப்போ விடுதலை பண்ணுறீங்க, உங்களுடைய உயரம் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. வெற்றிமாறன் சாருக்கு அப்புறம் உங்களை டைரக்ட் பண்ணுற டைரக்டர் இன்னும் ரொம்ப ஒரு கவனம் பெற்றவராக இருக்கணும். எனக்கு நான் பண்ண மாட்டேனே ப்ளீஸ்ண்ணே, வேணாண்ணே. ஒரு நாள் முழுக்க என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார். வேணாண்ணேன்னு சொல்லி அன்போடு தவிர்த்துட்டு வந்தேன். நீங்கள் அவங்களுக்கு செய்கிற கைமாறு என்னன்னு கேட்டிங்களே, இதுதான். நம்ம இவ்வளோ பெரிய நெருக்கடி சிக்கல்களில் இருக்கிறப்ப கூட நம்மளை சூழ்ந்திருக்கிற எல்லாருமே இவன் வந்து சூரியனை வச்சு படம் பண்ண மாட்டானா அப்படின்னு ஏங்குறப்ப கூட நம்மளுடைய பொருளாதாரம் நம்மளை வந்து மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாக்கிட்டு இருக்கிறப்ப கூட இந்த மாதிரியான ஆசைகளை தவிர்த்துட்டு அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையணும்னு நினைக்கிறோம்ல, இது மட்டும்தான் நான் அவங்களுக்கு பிரதிபலனாக பண்ணுறதுன்னு நான் நினைக்கிறேன்.